ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலாம் லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான தினப்பலன். ஏப்ரல் 18 முதல் ஏப்ரல் 27 வரை. முதல் நாளான ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, மூல நட்சத்திரம். 3ஆம் இடத்துல சந்திரன். தைரியஸ்தானம், தன்னம்பிக்கை இருக்கும், ஈடுபாடு இருக்கும், அறிவு சார்ந்த ஒரு திங்கிங் இருக்கும். ஆனால் நமக்கு கேது 12ல் இருந்து தான் பலன் கொடுக்குறார். நமக்கு கன்னி ராசியில் கேது இருக்கார். அதனால் இன்றைக்கி மாற்றங்களை பற்றி சிந்திக்காமல் ரொட்டீனாக இருக்கிற ஒர்க்கை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். புதிய மாற்றமோ, புதிய பிரயாணமோ, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதோ அதெல்லாம் இன்றைக்கி ஈடுபடாமல் நம்ம வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்தோம்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். வெளிநாடு வேலைகள் நல்லாயிருக்கும். அகம் சார்ந்த வகையில் ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் பார்த்துக்கணும். ட்ரீட்மெண்ட்டு பண்ணிக்கிறதா இருந்தால் இன்றைக்கி பண்ணிக்கலாம். கடன் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் கொடுக்கறது, இது மாதிரியெல்லாம் நடக்கும். ஏப்ரல் 19ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10:20க்கு பூராட நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீட்டில் தான் சுக்கிரன் இருக்கார். சனியோடையும் ராகுவோடையும் சேர்ந்து இருக்கார். குரு நட்சத்திரத்தில் இருக்கார். குரு இன்னும் 8ல் தான் இருக்கார். 8ஆம் வீட்டில் இருக்கிற குருவை போல் இந்த சுக்கிரன் செயல்படுறதுனால கொஞ்சம் வேலையில் டயர்ட்னஸ் இருக்கும். வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். மறைமுகமான எதிரிகள் தொல்லை சில பேருக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகும். கடன் சம்மந்தப்பட்ட வகையில் அதிகமான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரொட்டீன் ஒர்க்கு ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதிக்காது. பட் இருந்த போதிலும் நாம் கொஞ்சம் வில் பவரை வளர்த்துக்கிட்டு பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காத வகையில் நடந்துக்கிட்டு போகணும். ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, உத்திராட நட்சத்திரம், நண்பகல் 11:47க்கு. இப்போ சூரியன் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் வேலைக்கு சிறப்பாக இருக்கும். உறவுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரும். சிறு சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சுப செலவுகள் நடக்கக்கூடிய நாள். ஏப்ரல் 21 திங்கட்கிழமை, திருவோண நட்சத்திரம், நண்பகல் 12:36க்கு தொடங்குது. 4ஆம் வீட்டில் சந்திரன். இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்க, ஹோட்டல் வச்சுருக்கவங்க, துணிக்கடையோ அல்லது துணி உற்பத்தியோ செய்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கவங்க, நீர்படு பொருட்கள் விவசாயம் சார்ந்து இருக்கவங்க, இந்த மாதிரி காய்கறி தோட்டம், பழங்கள், பண்ணைகள், அனைத்து விதமான தொழில்களுக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிகள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, உறவினர் வருகை எல்லாம் நல்லாயிருக்கும். தாயாருக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை காலையில் 6:40, காலையில் நண்பகல் 12:43க்கு அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 10ஆம் வீட்டில் கடகராசியில் சனியை போல் பலன் தர்றாரு. இன்றைக்கு சனியும் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த சனியும் செவ்வாயும் ஒரு தொடர்பில் இருக்காங்க. அதனால் வேலைக்கு அங்கீகாரம், வேலையில் மதிப்பு, ப்ரொமோஷன், வேலை தொழில் ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் நல்லா இருக்கும். பணவரவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த வகையில் சின்ன சின்ன ஈகோ சஞ்சலங்கள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகணும். ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், 6ஆம் வீட்டில் சந்திரன். சனியை போல் சனியும் 6ஆம் வீட்டில் தான் இருக்கார், குருவை போல். அதனால் இன்றைக்கும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லாயிருக்கும். வளர்ச்சி இருக்கும். தொழில் பலம் கூடும். நல்லாயிருக்கும். உறவுகளுக்கு கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது. ஏன்னா ஒன்று மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச ஒருத்தருக்கு தேவையில்லாமல் ஒரு டவுட் மைண்டுனால் ஒரு பகையை வளர்த்துக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அது குழந்தையாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக கொண்டு போகணும். வரிசையாகவே உங்களுக்கு கிரக சேர்க்கை 6ஆம் வீட்டில் இருக்குது. அதில் 3 கிரகம் குருவோட சாரத்தில் இருக்குது. குரு 8ஆம் வீட்டில் இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம்.
ஏப்ரல் 26 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் அங்கே 6ல் தான் இருக்கார், சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். 10ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி தொழில் பலம் நல்லாயிருக்கும். புது கஸ்டமர்கள் மூலம், புது பார்ட்னர்ஷிப் மூலம் டெவலப் பண்ணுறது, ஒரு ப்ரமோஷனுக்கு ரெடி ஆகிறது, வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ், கட்டடத் தொழில், கட்டுமானத்துறை, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனியினுடைய சாரம் பலம் பெறும் பொழுது நமக்கு கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தொழிற்சாலைகள் சம்மந்தப்பட்டு ஈடுபடுறது, பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்கிறோமே, அது மாதிரியெல்லாம் நல்ல பலமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தான், சிறப்பாக இருக்கிறது. ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், அதாவது விடிகாலையிலேயே தொடங்கிறது. கேதுவனுடைய நட்சத்திரம். கேதுவை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும், சூரியன் கேதுவனுடைய நட்சத்திரத்துலேயும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால இன்றைக்கி புது நபர்கள் சந்திப்பு, கணவன் மனைவி உறவு, இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது நாமளே வருத்திக்கிறதுன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது ஒரு போட்டி பொறாமையோடு பழகிறதுன்னு எடுத்துக்கணும். இந்த 7க்கும் 12க்கும் கனெக்ஷன் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. இப்போ ஒருத்தரை நம்பி ஏமாற்றம் அடைஞ்சாலும் அது உறவு ரீதியாகவும் ஏமாற்றம் தான், பொருள் ரீதியாகவும் ஏமாற்றம் தான். அதனால் கஸ்டமர் சார்ந்தும் கொஞ்சம் பொருள் ரீதியாக பார்த்துக்கணும், பாதுகாப்பாக. அதே மாதிரி உறவுகள் சார்ந்த வகையிலையும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஸோ இந்த 10 நாட்களில் நமக்கு என்னென்னா 6ஆம் இடம் வேலை செய்து, 8ஆம் இடம் வேலை செய்து, 12ல் இருக்கிற கேது வேலை செய்து, இத்தனையும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க்கை மட்டுமே பாருங்கள். ஒரு புது நிகழ்ச்சிகளோ அல்லது சுப நிகழ்ச்சிகளோ இந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளவு சுமூகமாக இருக்காது. அதனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரம் எதுன்னு பார்த்துட்டு அந்தன்னைக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. மற்ற நாட்களெல்லாம் வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கும், ஒரு நல்ல ஆதாயம் கொடுக்கும். அதனால் செவ்வாய் மட்டும் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கார். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதோ, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் இருக்கவங்களுக்கோ மிகப்பெரிய நன்மையை தரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.